உதயநிதி ஸ்டாலின் முதிர்ச்சியற்றவர் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் செய்யறது, அவருக்கு ஆட்சி நடத்த தெரியல, இது போன்ற விமர்சனங்கள் இருக்குல்ல. திராவிட ஆன்மீகம்லாம் அவர் எங்கே பண்ணாரு? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதனா குரல் கொடுத்தாரா விஜய்? குரு 162 ஆண்டு காலமா தொடர்ந்து ஒரு பாரம்பரியமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் புதுசா ஒண்ணு செய்யணும்? அதனால அங்க இருக்கக்கூடிய புதுசா பிரச்சனை இல்லை சார். சட்டவிரோதமாக தங்களுடைய ஆளுமைக்குள்ள கோவில்களை கொண்டு வந்தது இந்த அரசாங்கம். ஆக்சிஜன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விக்டோரியா ஹால் திறந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. விமான நிலையம் பக்கத்துல ஹஜ் கமிட்டிக்கு கட்டணம் கட்டுறோம், கிறிஸ்மஸ் விழா ஒரு இடத்துல பண்றோம், இன்னொரு பக்கம் வெள்ளித்தேருக்கு நான் ஆணை போட்டிருக்கேன். இப்படி எல்லா மதங்களுக்கும் ஒரு தலைவராக நான் இருக்கும்போது எப்படி இந்த ஆட்சி அகற்றணும் அப்படின்னு பாஜக சிந்தித்து கொண்டே இருக்கு. மதசார்பற்ற அரசு அப்படின்னு சொன்னா எந்த மதத்திற்கும் ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு பேர் தான் மதசார்பற்ற அரசு. மதத்தை பற்றியே பேசக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா மதம் என்பது மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சென்று இந்து கடவுள்கள் குறித்தும் இந்து நம்பிக்கைகள் குறித்தும் அவதூறாக பேசுவது, அதே மாதிரி அரசு பணத்தில் ஹஜ் பில்டிங் கட்ட நம்ம வேணான்னு சொல்ல, ஆனால் சந்தடி சாக்கில் கோவில்களுக்கு ஏதோ அரசு செலவு பண்ணாத மாதிரி பேசுவது தான் தவறானது. இந்த வெள்ளித்தேர் வைக்கிறேன், வெள்ளித்தேர்லாம் எங்கே யார் வைக்கிறது? கோவிலில் வெள்ளித்தேர் வைக்கிறதா இருந்தால் யார் வைப்பாங்க? அரசு கிடையாது. கோவில்கள் தான் இந்து அறநிலையத்துறைக்கு அரசுக்கு பணம் கொடுக்கிறதே தவிர அரசு எந்த கோவில்களுக்கும் பணம் கொடுப்பதில்லை. இந்து அறநிலையத்துறைக்கு அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்கும் மெஷின்களாகத்தான் இன்றைக்கு கோவில்களை பார்க்கின்றோம். அப்ப ஹஜ் கட்டிடத்துக்காக அது அரசு கொடுக்குது. இந்த ரெண்டுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறைய இருக்குது. எந்த கோவில்களுமே அரசாங்கத்தினுடைய ₹1 கூட கோவில்களுக்கு போகிறதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஹிந்து அறநிலையத்துறை என்பது என்ன? இட் இஸ் எ சூப்பர்வைசரி பாடி. அதாவது ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு? கோவில்களில் நிர்வாகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சூப்பர்வைசரி பாடி, மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்து அறநிலையத்துறை. இதை நான் சொல்ல, சட்டம் சொல்லுது. அப்போது சட்டவிரோதமாக தங்களுடைய ஆளுமைக்குள்ள கோவில்களை கொண்டு வந்தது இந்த அரசாங்கம். கோவில்களுடைய கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்காக ஒரு அமௌண்ட்டே, ஒரு பர்சன்டேஜ், ஒரு விழுக்காடு அந்த கோவில் உண்டியலிருந்து பணம் போகுது இந்து அறநிலையத்துறை. இதுதான் ஃபேக்ட். சம்பளம் இந்து அறநிலையத்துறையில் வேலை செய்கிறவங்க கூட சம்பளம் அங்கே இருந்தால் போகுது. அப்போ நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுவீங்க? நாங்கள் இந்து கோவில்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணல, நாங்கள் இவ்வளவு கும்பாபிஷேகம் இவங்க சொல்லுவடிப்படி பார்த்தாக்க குடமுழுக்குகள் நடத்தி விட்டோம். அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை, அதற்கு அவர்களுக்கு உரிமையும் இல்லை. ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அது காரணம் அரசோ இந்து அறநிலையத்துறையோ கிடையாது. அது காரணம் கோவில் நிர்வாகம் தான். இல்லை, கோவில் நிர்வாகம், அறங்காவலர்கள் எல்லாத்தையும் அரசு தான் சட்டவிரோதமாக செய்கிறாங்க. அதுதான் சொல்லுது கோர்ட்டும். கோவில்களுடைய முதலமைச்சர் விருப்பப்பட்டு அதை சார் அங்கே நடத்த முடியும். முதலமைச்சர் இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக கோவில்களை ஆக்கிரமித்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. பல நீதிமன்ற தீர்ப்புகள் அதான் சொல்லுது. உங்களுக்கும் கோவில்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் எதுக்கு தேவையில்லாத நாங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போனோம்? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே செய்யல. நீங்கள் தயவு செஞ்சு எப்படி நீங்கள் இஸ்லாமிய மசூதிகளையும் அதனுடைய சொத்துக்களையும், கிறிஸ்துவ சர்ச்சுகளையும் அதனுடைய சொத்துக்களையும் அந்தந்த அமைப்புகளிடமே விட்டிருக்கிறீர்களோ, அதே போன்று இந்து கோவில்களையும் சொத்துக்களையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவ்வளோதான். அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த தேவையில்லை. சரி, இது முடியாதனால்தான் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெரிய உதாரணமாக்கி இந்த அரசுக்கு எதிராக ஒரு காயினிங் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள்
திருப்பரங்குன்றத்தில் என்னங்க பிரச்சனை? அமைதியா இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் அதான் அது அங்க இருக்க மக்கள் அமைதியா இருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அங்க கொண்டு போய் அந்த தீபத்தை ஏத்திருந்தா வேலை முடிஞ்சது. இது என்னத்துக்காக இவ்வளவு பெருசா 162 ஆண்டு காலமா தொடர்ந்து ஒரு பாரம்பரியமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் புதுசா ஒண்ணு செய்யணும்? அதனால அங்க இருக்கக்கூடிய புதுசா பிரச்சனை இல்ல சார். அந்த திருவண்ணாமலையில எங்க தீபம் ஏத்துறாங்க? மலையில ஏத்துறாங்க. ஏன் ஏத்துறாங்க? பாரம்பரியமா எல்லா மக்களும் பார்க்கணும் சார், அவ்வளவுதான் சார். அதானே? அதை கோயிலில் ஏற்றிடலாமா? ஏன் ஏற்றாத? திருவண்ணாமலையுடைய உச்சியில் போய் ஏற்றுறாங்க. எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என்பது மலை உச்சியில் ஏற்றப்படும். காரணம் என்ன? எல்லாரும் பார்க்கணும். கோபுரங்கள். காரணம் என்ன? இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கு மேலே தான் இருக்கு. அங்கே யாருக்கு தெரியாது? அதுதான் தவறு. அதனால தான் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த தீர்ப்பில் இங்கே ஏற்றாதுன்னு சொல்லல, அங்கே ஏற்றுங்கன்றாரு. இங்கேயும் ஏற்றுங்க அங்கேயும் ஏற்றுங்கன்னா இப்போ பிரச்சனை. அது யாருடைய இடம்? இப்போ தர்காவுடைய இடம்னு நீதி அது 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 ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுது. இவங்க வக்ஃப் போர்டு சொல்கிறாங்க ஆமாம் எங்களுடைய இடம் அப்படின்னு. அப்புறம் இந்து அறநிலையத்துறை இது சமணர்களுடைய இடம்னு சொல்லுது. அவங்க தான் அதை ஏற்றுனாங்க எங்கன்னு சொல்லுது. டைட்டில் யாருக்கிட்ட இருக்குது? அசாஃப்னோ கோயில். உனக்கு அங்கே தீபம் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை? அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சந்தனக்கூடு திருவிழான்னு நடத்துகிறாங்கல்ல, யார் நடத்துகிறாங்க? தர்கா நிர்வாகம் தான் நடத்துகிறாங்க. சந்தனக்கூடுக்கும் இஸ்லாமிய மதத்துக்கு என்னங்க சம்மந்தம் தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே இல்லை. ஏர்வாடியில் சந்தனக்கூடு திருவிழான்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? 800 வருஷமாக நடத்துனதா சொல்கிறாங்க. கடந்த 10 வருஷமாக நடத்தலை. கடந்த 10 வருடங்களாக நடத்தவில்லை. ஏன்னா இது எங்களுடைய மத நம்பிக்கைகளில் மத வழிபாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக எடுத்துட்டாங்க. அப்போது கோர்ட்டு கேஸுக்கு வருது. சுஃபி பிரிவில் கோர்ட்டு கேஸுக்கு வருது. தீர்ப்பு என்ன தெரியுமா? சென்ற வருடம் எங்கே ஏர்வாடி தர்காவில் இந்த சந்தனக்கூடு திருவிழாவை நடத்த வேண்டும், காவல்துறை இதுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், 10 வருடங்களாக நடத்தவில்லை, அதனால் இப்போ நடத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு. காவல்துறை என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன செய்யணும்? காவல்துறை நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்? அங்கே எதுவும் பிரச்சனை வந்துடும். நீதிமன்ற உத்தரவு. ஆமாம் இல்லையா? காவல்துறை என்ன பண்ணுது? நீதிமன்ற உத்தரவை ஏற்று காவல்துறை நடத்தியது. சந்தனக்கூடு விழாவிற்கு பாதுகாப்பு அளித்து அங்கே மக்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க இந்துக்களுடைய விழாவாகத்தான் எப்பொழுதுமே நடக்குது. ஆனால் முஸ்லீம்ஸ் இதையே நடத்துகிறாங்கன்னு இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியல. கேட்டால் பழக்கன்றாங்க. சரி, அந்த நீதிமன்ற தீர்ப்பை எந்த நீதிபதி கொடுத்தாருன்னு தெரியுமா? ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் கொடுத்த தீர்ப்பை அப்படியே அரசு ஏற்று, அப்படிங்களா நீங்கள் உத்தரவு போட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்து 144 அங்கே போடல, பேரிகேடு எங்கேயும் போடல, யாரையும் நிறுத்தலை, பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் நீதிமன்ற உத்தரவு போட்ட முறை 144 ஏன் போட்டீங்க? பேரிகேடு ஏன் வச்சிங்க? ஏன் யாரையும் அனுமதிக்கலை? சரி, அங்கே 144 இருக்குல்ல, யாரும் போகக்கூடாதுன்னு தடுத்தீங்கல்ல, மலைக்கே யாரும் போகக்கூடாது, இந்த உச்சி பிள்ளையார் கோயில் தாண்டி யாரும் போகக்கூடாதுன்ட்டாங்க. முருகர் கோயில் தாண்டி மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு மலையினுடைய உச்சிக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. திடீர்னு எப்படி நீங்கள் முஸ்லீம்ஸ் அலோவ் பண்ணீங்க? அவங்களும் மனிதர்கள் தானே, இந்தியர்கள். எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? கேட்டால் நாங்கள் ஒரு 4 பேர் தான் 5 பேர் தான் அலோவ் பண்ணோம். அதுதானே நீதிபதி சொன்னார். இந்த 5 பேர் அலோவ் பண்ண அவங்க போய் ஏற்றிட்டு வரட்டும்ட்டு. முதல்ல கான்செப்ட் என்னன்றது. இதில் என்ன மாதிரியான ஒரு கேள்வி? உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட இடம் இந்துக்களுடைய இடம், இடம் கோவிலினுடைய இடம், இடம் அந்த டைட்டி யார்? டைட்டி யார்? கோவிலுக்கு யார் சொந்தக்காரர்? சொந்தக்காரர் கடவுள். அந்த கடவுளுடைய இடம் லீகலாக சட்டப்படி அந்த இடத்துல ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ புரியுதா? ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. இதுதான் மு.க. ஸ்டாலின். சரி, செய்கிறதுனால அவருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மதம் என்ன சொல்கிறதோ, மத குருமார்கள் என்ன சொல்கிறார்களோ அவங்களுடைய
அந்த சர்ச்சுகளும் மசூதிகளும் யாருக்கு சொல்கிறார்களோ ஒட்டு மொத்தமாக கொத்தாக வாக்களிக்கிறார்கள். இந்துக்கள் இப்படி மத ரீதியாக வாக்களிப்பதில்லை. அதனால அந்தந்த சிறுபான்மை மதங்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களிடத்தில் சென்று நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் சொல்லி அவருடைய வாக்குகளை கேட்கிறார்கள். இப்போ சொல்லுங்க, யார் மதவாதிகள்? மத ரீதியாக யார் வாக்கு கேட்கிறார்களோ அவர்கள் தானே மதவாதிகள். இந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய மதவாதி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழு பெயரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர். மதவாத கட்சின்றது திமுக தான். மதவாத மோதல்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிறதுக்கு தானே நான் கேட்பது. ஒரு ஸ்டேட்ல அப்படி இருந்துடக்கூடாது, ஒரு பீஸா இருக்கணும். சரிங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க, கரெக்டா? நீங்க உங்க வீடு கோபாலகிருஷ்ணன் வீடு இருக்குது, நாளைக்கு ஒரு மிரட்டல் வருது, உங்கள் வீட்டில் நாங்கள் பூந்து கொள்ளையடிப்போன்றாங்க, கரெக்டாக? ஒரு பேச்சுக்கு என்ன செய்யணும் போலீஸு? அது நடக்காமல் தடுக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, கோபாலகிருஷ்ணன் உங்கள் வீட்டுக்கு மிரட்டல் வந்துருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டை விட்டு வெளியே போடுங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. போலீஸ் என்னங்க செய்யணும்? யார் மிரட்டல் விடுக்கிறார்களோ, யாரால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. ஏங்க, என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு என்னங்க கட்டுப்பாடு? என் வீட்டை ஒருத்தன் கொள்ளையடிக்க வரான்னு சொன்னால் அவனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, அவனை போய் தண்டிக்கிறத விட்டுட்டு, இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்ட்டு? சார், உங்களுக்கு ஒரு பக்கம் புரியுது. ஆனா அவங்களுடைய வாக்கு பலத்தை அவங்க இன்னும் அதிகரிச்சுட்டு தானே இருக்காங்க, கூட்டணி பலத்தை அதிகரிச்சுட்டு தானே இருக்காங்க. இதுல நீங்க எந்த புள்ளியில திராவிட மாடல வீழ்த்த போறீங்க? நீங்க வியாபாரத்தை பத்தி நான் வந்து ரொம்ப சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்தேன், வியாபாரத்தை பத்தி பேசுறேன். கூட்டணி பலம்ன்றது என்ன? 2 சீட்டில் நிற்கிறதுக்கு 10 கோடி, 2 சீட்டில் நிற்கிறதுக்கு 15 கோடி கம்யூனிஸ்ட் வாங்கினாங்க. ஐயோ கம்யூனிஸ்ட் காசு வாங்கிடுச்சு நாங்கள் திட்டினா சண்முகம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மட்டுமா காசு வாங்கினோம், விடுதலை சிறுத்தைகளோட தான் வாங்கினாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? பணம் கொடுக்குறாங்க திமுக, கட்சி நடத்துகிறாங்க. எந்த கட்சியெல்லாம், எந்த கட்சியாவது தமிழ்நாட்டு அரசியலில் கால் பதித்திருக்கிறார்களா? இல்லையே. திமுக இல்லைன்னா இந்த கட்சியெல்லாம் இருக்குமா? இந்த கட்சியெல்லாம் இல்லைன்னா திமுக இருக்குமா? இது ஒரு வியாபாரம். சரி, இன்னைக்கு திமுக ரொம்ப வலிமையாக இருக்குது. திமுகவில் அடுத்த தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முதிர்ச்சியற்றவர் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் செய்கிறது, அவருக்கு ஆட்சி நடத்த தெரியல, இது போன்ற விமர்சனங்கள் இருக்குல்ல. நீங்கள் மக்கள் சொல்லட்டுமே இல்லைன்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கான ஆதரவு பெறுவதான செய்யுது. அது நீங்கள் பணமும் அதிகாரமும் இருந்தால் ஆதரவு பெறுவது போலத்தான் தோன்றும். இது உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, உலகத்திற்கே இது பொருந்தும். ஆனால் அவர் ஒரு முதிர்ச்சியற்றவர் என்பதற்கு என்ன அடையாளம்? சனாதன தர்மத்தை ஒழிப்பேன். உங்களால் முடியுமா? இந்த பக்கம் வந்து 90% இந்துக்கள் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்கன்னு பேசுறது அவங்க அப்பா, இந்த பக்கம் பையன் போய் நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்றது. நான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன், திராவிட கொள்கையும் கிறிஸ்துவ மதத்தினுடைய கொள்கையும் ஒன்றுதான் அப்படின்னு கிறிஸ்துவ மதத்தை இழிவாக பேசலாமா? ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசலாமா? எப்படி திராவிட கொள்கையும் கிறிஸ்தவ மத கொள்கையும் ஒன்றாகும்? உங்களுக்கு தான் மதமே இல்லையே, அப்புறம் கிறிஸ்தவ மதம் எப்படி கொள்கையாகும்? இப்போ இது முதிர்ச்சியோட பேசின ஒரு விஷயமா? ஓட்டு வாங்கணும் எப்படியாவது, அதுக்காக இப்படி பேசுகிறாங்க. சார், இன்னொரு பக்கம் தேர்தல் 26 வரப்போகுது. இதில் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருடைய பலம் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1வது இடம் திமுக, 2வது இடம் டிவிகே, 3வது இடம் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஊடகங்களுடைய ஒரு விளையாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய தேர்தலில் உங்களுடைய பலம் என்ன அப்படின்றது தேர்தலில் தான் தெரியும், மக்களுடைய வாக்களிக்கும் முறையில் தான் தெரியும். நீங்கள் மற்றதெல்லாம் ஹைப்டு, எல்லாமே மீடியாவுடைய ஹைப்பு. சும்மா இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி பாட்டு. எல்லாருக்கும் அப்படி பண்ணல சார், எவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் இந்த மீடியா. ஆமாங்க, அது வந்து ஒரு நடிகர் அப்படின்றதுனால கூட்டம் சேர்றதை வச்சு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் திராவிடம் ஆன்மீகம் ரெண்டையுமே கம்பைன் பண்ணியான ஒரு அப்படிலாம் ஒன்றும் பெரிய, நீங்கள் அது போக போக தான் தெரியும். திராவிட ஆன்மீகம்லாம் அவர் எங்கே பண்ணார்? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதனா குரல் கொடுத்தாரா? விஜய் கொடுக்கலையே. அப்புறம் எங்கே இந்த ஆன்மீகம் பேசினார்? இல்லையே. ஈவேராவுடைய
கொள்கையின்படி நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறவங்க எப்படி ஆன்மீகம் பேச முடியும்? திருப்பரங்குன்றத்துக்கு பாஜகவுடைய எண்ணங்களுக்கு எதிராகவும் அவர் பேசலையே. நான் சொல்லி நீங்கள் பாஜகவுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் சம்மந்தம் என்ன சார் இருக்கு? நீங்கள் ஏன் போய் இல்ல நயினார் நாகேந்திரன் தானே களத்துல இருக்கிறாரு. அப்ப பாஜகவுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் சம்மந்தம். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்துகிறோம். ஒரு மதத்திற்கு ஆதரவாக திமுக பேசும்பொழுது, கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக பேசும்போது இந்துக்களை அனாதைகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். அது தவறு என்று சொல்வது தவறா? இங்கு பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது தவறா? நாங்கள் இஸ்லாத்தையோ இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நாங்கள் குறை சொன்னோமா? இல்லையே. நாங்கள் இப்போ ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறோம், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஸ்டாலினை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள். எது தடுக்குது உங்களை? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் முறையாக நடக்கல. அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் ஜனநாயக உரிமையை காக்க போராடி கொண்டிருக்கிறோம். சரி, ஒருவேளை விஜய் நினைச்சிருக்கலாம் அது பாஜக அப்போ நினைச்சிருந்தா அது அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு விஷயம் தானே. விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம்னா நான் வேற எப்படி சொல்ல முடியும்? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.